ஒருத்தர் இறந்து போன பிறகும் அவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் 25 வருஷம் பிறகு. யார் இவரு? எதுக்காக 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் வாங்க. ஆங் லீ மிகப்பெரிய டைரக்டர். இவர் லைஃப் ஆஃப் பை அப்படின்ற படத்தை 2012 எடுக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோவா இர்ஃபான் கான் தான் நடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த படம். இந்த படத்தை எப்படி சொன்னா மக்களுக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு ஒரு பையனும் இன்னொரு சைடு புலியும் மாட்டிக்கும். நடுக்கடல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படமாவே அமைஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூல் டைம்ல படிக்கும் போது இது நம்ம புக்லலாம் வந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 4 ஆஸ்காரை வாங்கியிருக்கு. மியூசிக், விஎஃப்எக்ஸ், டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி இந்த மாதிரி. வெறும் 120 மில்லியன் மட்டும் போட்டு இந்த படத்தை எடுத்தாங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சது என்னமோ 600 மில்லியனுக்கு மேலேயே கிடைச்சிருந்துச்சு. இர்ஃபான் கான் இந்தியன் மூவில கூட நிறைய மூவிஸை நடிச்சு கொடுத்துருக்காரு. 2020 ஏப்ரல் 29 நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேன்சரால இறந்து போயிடுறாரு. இந்த கேன்சருக்காக 2018 கூட லண்டனுக்குலாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. 2020 இறந்து போயிடுறாரு. இர்ஃபான் கான் 2000 அவரு கொஞ்சம் எங்கா இருக்கும் போதே த லாஸ்ட் டெனன்ட் அப்படின்ற மூவியை நடிச்சு கொடுத்துருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த மூவி காணாம போயிடுச்சு. யார்கிட்டயும் காப்பியும் கிடைக்கல. அந்த மூவியை சம்மந்தப்பட்ட எந்த போஸ்டர் எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. அந்த படத்தை அப்பயே டிராப் அவுட் பண்ணிடுறாங்க. த லைஃப் ஆஃப் டெனன்ட்டோட டைரக்டர் ஷதாக் அவர் வீடை கொஞ்ச நாள் முன்னாடி கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த மூவியோட ஃபுட்டேஜ்லாம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட போய் சொல்றாரு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இப்போ கிடைச்சிருக்கா, 25 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கா, அவரே இறந்து போயிட்டாரு, இப்போ கிடைச்சிருக்கு, பரவாயில்ல, அதை நம்ம எப்படியாவது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை எடிட்டிங்க்கெலாம் அனுப்பி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக எடிட் பண்ணி அது விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு யூடியூப்ல. இதை பார்த்து மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் இறந்து போய் இவ்வளோ வருஷம் கழிச்சு அவர் படம் ரிலீஸ் ஆகுது, அதை பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அதுவும் சின்ன வயசு இர்ஃபான் கானை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்ற போது எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாலாம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் இன்ட்ரெஸ்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இர்ஃபான் கானோட ஃபைனல் மூவியான த லாஸ்ட் டெனன்ட். இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மூவி கிடச்சிருக்கு. அதுவும் நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு மனுஷனோட மூவி கிடச்சிருக்கு. அவர் இறந்து போய் இத்தனை வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு அப்படின்றது அது உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்களும் அந்த மூவியை பார்த்தீங்களா இல்லையா? பார்க்காதவங்க மறக்காமல் அந்த மூவியை பார்த்துட்டு அந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.